ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆர்பிஎல் பேங்க் கிரெடிட் கார்ட்ஸை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் ஆர்பிஎல் பேங்க்கோட இந்தியன் ஆயில் எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டு தான் அப்ளை பண்ண போகிறேன். இதே கான்செப்ட் அண்ட் ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஆர்பிஎல்ல மற்ற எந்த கார்டு அப்ளை பண்ணாலும் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கார்டு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பேஜுக்கு போய்க்கோங்க. லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த பேஜுக்கு போனதுக்கப்புறம் கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்ளை நோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் பேஜில் உங்கள் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் மிடில் நேம் இருந்தால் மூணுமே கொடுத்துட்டு உங்கள் ஜெண்டர் என்னங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தை டேட்டு, மந்த்து, இயர் இந்த ஃபார்மெட்டில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணணும். உங்கள் ப்ரைமரி நம்பர் எதுவோ அந்த நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு ஃபியூச்சரில் பேங்கிங் நீட்ஸ் எல்லாத்துக்குமே ஓடிபி சென்ட் ஆகும். தென் உங்கள் சிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஐம் நாட் ரோபோட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணுறது மூலிமா ஆர்பிஎல் பேங்க் அண்ட் அதோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை இந்த கிரெடிட் கார்டு அப்ளிகேஷனுக்காக கால் ஆர் மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். தென் இந்த கெட் ஓடிபியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஏரியா பின்கோடை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக உங்கள் ஆதாரில் இல்லை வேறு ஏதாவது ப்ரூஃபில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். பின்னாடி வெரிஃபிகேஷனில் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்கள் இன்கமோட ப்ரைமரி சோர்ஸ் செக்ஷனில் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்லை சேலரிடாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே உங்கள் மந்த்லி இன்கம் எவ்வளோங்கிறதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உங்கள் பேன் கார்டு நம்பர், தென் உங்கள் கம்பெனி நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு இந்த கார்டு மெம்பர் டிக்ளரேஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் கார்டு மெம்பர் அக்ரிமெண்ட் எல்லாமே ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே இருக்கிற பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணுறது மூலிமா இந்த இந்தியன் ஆயிலோட எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராமுக்கு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்க. நான் இப்போ அப்ளை பண்ணுற இந்த கார்டு ஒரு கோ-பிராண்டட் கிரெடிட் கார்டுங்கிறதுனாலையும் என்னோட மெயின் மோட்டிவ் எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் மூலிமா எனக்கு வந்து அமௌண்ட் சேவ் ஆகுங்கிறதுனாலையும் நான் இதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறேன். நான் இதை டிக் பண்ணுறது மூலிமா என்னோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் அண்ட் போஸ்டல் அட்ரஸை ஷேர் பண்ணுறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன். தென் கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் அப்ளிகேஷனோட ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும். நீங்கள் இதோட உங்கள் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இந்த இதோட நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா ஆர்பிஎல் பேங்கோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணி கேஒய்சியை ஃபிசிக்கலாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இந்த ப்ராசஸை குயிக்காக முடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹியர்னு இருக்கு இல்லையா, இங்கே கிளிக் பண்ணி உங்களோட கேஒய்சியை டிஜிட்டலாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் ஹியர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண உங்ககிட்ட ஆதார் இருந்தால் எஸ் கொடுங்க. தென் இந்த கேஒய்சி மோடில் நீங்கள் வீடியோ கேஒய்சி பண்ணுறீங்களா இல்லை பயோமெட்ரிக் கேஒய்சி பண்ணுறீங்களாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வீடியோ கேஒய்சியில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். நான் வீடியோ கேஒய்சி மெத்தடில் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரொசீட் கொடுத்த உடனே நீங்கள் ப்ரீவியஸாக கொடுத்த அட்ரஸ் வரும், கரெக்டான செக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி தென் அகைன் ரீஎன்ட்ரு பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் நம்பரை கரெக்டாக கொடுத்துட்டு இந்த சப்மிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணி வேலிடேட் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த ப்ராசஸை கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் ஆயிரும். தென் ஓகே கொடுங்க. இதில் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபாதர் அண்ட் மதரோட ஃபுல் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் மேரிடா இல்லை சிங்கிளானு செலக்ட் பண்ணிட்டு உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் டிக் பண்ணிடுங்க. உங்கள் ஆதாரில் இருக்கிற அட்ரஸில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைனா இப்போ இருக்கிற அட்ரஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆல்சோ புதுசாக ஏதாவது அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கவர்மெண்ட்டில் ஏதாவது ப்ரூஃப் ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் கொடுக்குற அட்ரஸும் ப்ரூஃபில் இருக்கிற அட்ரஸும் வேறு மாதிரி இருந்தால் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். உங்கள் ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் செட் ஆச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணுங்கள். இதில் உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ், பின்கோட், தென் மெயில் ஐடி இதை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட கார்டு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வேணுமா இல்லை ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு வேணுமாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு இந்தியாவுக்கு வெளியே ஏதாவது டேக்ஸ் லைபிலிட்டி இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் அது மற்ற ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும்னா உங்களுக்கு டிஜிட்டலாக வேணுமா இல்லை ஃபிசிக்கலாக ஸ்டேட்மெண்ட்டாக வேணுமாங்கிறத கேட்குறாங்க. பட் இப்போ இருக்கிற ஆர்பிஎல் ரூல்ஸ் படி ஃபிசிக்கலாக ஸ்டேட்மெண்ட் எந்த பேங்க்குமே கொடுக்கறதில்ல. இருந்தாலும் நான் ஃபிசிக்கலாக ஸ்டேட்மெண்ட் வேணும்னு சொல்லி கொடுக்குறேன். சப்போஸ் எனக்கு ஃபிசிக்கலாக ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். தென் இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே படித்து பார்த்துட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே இருக்கிற பாக்ஸில் ஐ கன்சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் இதுக்கு மேலே உங்களோட அனுமதி இல்லாமல் ஆர்பிஎல் பேங்கோட குரூப் கம்பெனிஸ்க்கும் அஃபிலியேட்ஸ்க்கும் உங்கள் டீட்டெயில்ஸை கொடுப்பாங்க. அதை வச்சு அவங்க உங்களுக்கு ஃபியூச்சரில் இந்த கார்டு அப்ரூவ் ஆகலை அப்படின்னாலும் கால், எஸ்எம்எஸ் இல்லை மெயில் மூலிமா உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கறது மாதிரி. சப்போஸ் நீங்கள் ஐ டிசைன் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுனால உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எதுவுமே யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ எப்பயுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டிசைன் கொடுக்கறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். தென் சப்மிட் அண்ட் கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தேங்க்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் இப்போ ஃபில் பண்ண இந்த அப்ளிகேஷன்
அப்ளிகேஷன் ஃபார்மை வேணுன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் கடைசியாக ஒரு ஸ்டெப் நீங்கள் வீடியோ கேஒய்சி பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண என்னென்ன வேணுங்கிறத ஷோ பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட ஒரிஜினல் பேன் கார்டு இருக்கணும். தென் உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும். அண்ட் உங்கள் ஃபேஸ் கிளியராக தெரியறது மாதிரி ஒரு பிளைன் பேக்ரவுண்டில் நீங்கள் இருக்கணும். இதெல்லாம் ஓகேவா இருந்து நீங்கள் 9:30 AM to 11 PM கால் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போயே வீடியோ கால் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைமில் இந்த வீடியோ காலை நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம். உங்கள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. நீங்கள் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆர்பிஎல் பேங்க்கோட வீடியோ கேஒய்சி பேஜ் ஓப்பன் ஆகும். சப்மிட் கொடுங்க. தென் இப்போ நீங்கள் வீடியோ கேஒய்சி பண்ணுறீங்கன்னா ஸ்டார்ட் கொடுங்க. இந்த வீடியோ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களை அவங்க பார்க்குறதுக்காக நீங்கள் கேமராவுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். தென் ஆடியோ கேட்குறதுக்காக மைக்ரோஃபோனுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும். தென் ஃபைனலாக உங்கள் லொக்கேஷனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக லொக்கேஷன் பர்மிஷனும் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்த உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் அவைலபிள் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவோட கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களை வெரிஃபிகேஷனுக்காக ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. தென் உங்கள் ஒரிஜினல் பேன் கார்டையும் ஷோ பண்ண சொல்லி அதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் இவங்க வெரிஃபிகேஷனுக்காக சில பேசிக் டீட்டெயில்ஸை கேட்பாங்க. லைக் உங்கள் ஃபுல் நேம் பேன் கார்டில் இருக்கிறது மாதிரி உங்கள் ஃபாதர் அண்ட் மதர் நேம் அண்ட் ஆதாரில் கொடுத்துருக்கிற அட்ரஸை கேட்பாங்க. அப்புறம் இந்த ஸ்க்ரீனோட சைடில் ஒரு பேஜ் ஷோ பண்ணி அதில் ரேண்டமாக ஒரு நம்பரை கொடுத்து சேம் அதே நம்பரை கீழே என்டர் பண்ண சொல்லுவாங்க. அவ்வளோதான், இதோட உங்கள் வீடியோ கேஒய்சி கம்ப்ளீட் ஆயிரும். இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருச்சுன்னு ஆர்பிஎல் பேங்க் சைட்லேருந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அதில் உங்கள் அப்ளிகேஷனுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அதை காப்பி பண்ணிவிட்டு கூகுளில் ஆர்பிஎல் கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர இந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் அண்ட் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி கெட் ஓடிபி கொடுத்து வர ஓடிபியை கரெக்டாக என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத ஷோ பண்ணும். 1 or 2 டேஸில் உங்களுக்கு இன்னொரு மெயில் வரும். அதில் உங்கள் கார்டு அப்ரூவ் ஆயிருச்சா இல்லையாங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த கார்டு அப்ரூவ் ஆயிருச்சு, இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டு அப்ரூவ்டு உங்களுக்கு மெயில் வந்த கொஞ்ச நேரத்தில் இந்த கார்டு இன்னும் உங்களுக்கு டெலிவரி ஆகலை அப்படின்னாலும் இந்த கார்டை டிஜிட்டலாக நீங்கள் அசஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஆர்பிஎல்லோட மை கார்டு ஆப் மூலிமா. நான் இந்த ப்ராசஸும் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். பட் ஃபைல் மிஸ் ஆனதுனால என்னால் இந்த மொபைல் அப்ளிகேஷன் ப்ராசஸை உங்கள்கிட்ட காட்ட முடியல. இருந்தாலும் இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். உங்களுக்கு கார்டு அப்ரூவ் ஆன கொஞ்ச நேரத்தில் இந்த ஆர்பிஎல் பேங்க்கோட மை கார்டு அப்ளிகேஷனில் உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் இதுலேயே உங்கள் கார்டோட செட்டிங்ஸு ஈஸியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த கார்டில் நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கார்டோட நம்பரும் ஷோ ஆகும். தென் இந்த கார்டோட லிமிட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு வர வரைக்கும் ஆன்லைனில் இந்த கார்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்டு உங்களுக்கு அப்ரூவ் ஆன கொஞ்ச நேரத்துலையோ அல்லது ஒரு நாளுக்குள்ளேயோ உங்களுக்கு இந்த கார்டை பிரிண்ட் பண்ணி ஷிப்மெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஷிப்மெண்ட் அண்ட் டெலிவரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயிலாகவும் மெசேஜாகவும் வந்துடும். எனக்கு இந்த கார்டு November 10th வரும்னு போட்டிருக்காங்க. சப்போஸ் இந்த ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணனாலும் இந்த ட்ராக் பேக்கேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் ஆர் லாஸ்ட்டாக உங்கள் மெயிலில் வந்திருந்த இந்த AW நம்பரை என்ட்ரு பண்ணி ட்ராக் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேக்கேஜ் இப்போ எங்கே இருக்குங்கிறத தெளிவாக ஷோ பண்ணும். இந்த எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு மெயிலே வரும். நார்மல் SMS-ஆகவும் சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கார்டு கைக்கு வந்த உடனேயும் கார்டு டெலிவர்டுன்னு உங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க. எனக்கு இந்த கார்டோட கிட்டில் எல்லா கார்டுக்கும் கொடுக்கறது மாதிரி ஒரு வெல்கம் லெட்டர் அண்ட் இந்த கார்டு எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கான ஒரு லெட்டர் இருந்தது. அது போக உங்களோட கிரெடிட் லிமிட் அண்ட் கேஷ் லிமிட் என்னங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்திருக்கிற இந்த கார்டை நீங்கள் ஆல்ரெடி ஆர்பிஎல் மை கார்டு ஆப் மூலிமா பின் செட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் இந்த ஆப் மூலிமா பின் அண்ட் ட்ரான்சாக்ஷன் செட்டிங்ஸ்லாம் செட் பண்ணிவிட்டு இந்த கார்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் வாங்குற எந்த கார்டாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு 30 நாளுக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணி கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த இன்கம் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ கார்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே பண்ணிடாதீங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். இதை தவிர இந்த ப்ராசஸில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது கார்டுக்கு அப்ளை பண்ண நினச்சிங்கனாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட மெயில் ஐடி ஒரு Instagram பேஜில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.